வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஆன்லைன்ல பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்றது அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். நீங்க சப்போஸ் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு நான் ஆன்லைன்ல உட்காந்து அப்ளை பண்ற வரைக்கும் டைம்லாம் கிடையாதுப்பா அப்படின்ற ப்ராப்ளமுமே, ரெண்டாவதா ஒருவேளை நான் இந்த மாதிரி ஆன்லைன்ல உட்காந்து அப்ளை பண்ணாலுமே ப்ராசஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் முடிய மாட்டேங்குது, நிறைய எரர் வருது அப்படின்ற ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்தாலுமே கவலையே படாதீங்க. நாங்க உங்களுக்காண்டி பாத்தீங்கன்னா ஒரு பெய்டு சர்வீஸ் மூலமா ஆன்லைன்ல பாஸ்போர்ட்டை அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த சர்வீஸை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பாஸ்போர்ட்டுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை உங்க வீட்டில் இருந்துகிட்டே மொபைல் மூலியமாவே ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு எப்படி சென்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நான் ஒரு ஸ்பெஷலான வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்குமே பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்களுமே ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு as soon as possible நம்மளோட பெய்டு சர்வீஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் காமனாக ஆன்லைனில் பாஸ்போர்ட்டை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற விஷயத்த நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ மூலயமா பார்த்துடலாம் வாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் பாஸ்போர்ட்டை அப்ளை பண்ணுறதுக்காண்டி நீங்கள் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாஸ்போர்ட் சேவா அப்படின்ற விஷயத்த கூகுள் சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லிங்க் பாஸ்போர்ட் india.government.in அப்படின்ற விஷயம் அஃபிஷியல் லிங்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பேஜில் நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புது யூசரா இருக்கும் பட்சத்தில் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு உண்டான ஃபார்ம் ஓபன் ஆகும். இதுல பேசிக் டீடைல்ஸா கருதப்படக்கூடிய உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், மெயில் ஐடி, லாகின் ஐடியை யூனிக்கா கொடுங்க. பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கேப்சா இருக்கு இல்லையா, அதை கிளியர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த சைட்டை பொறுத்தளவுக்கு ஒரு புது ரெஜிஸ்டர் யூசரா நீங்க ரெஜிஸ்டர் ஆயிருவீங்க. அதுக்கப்புறமா நீங்க பாஸ்போர்ட்டை அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல் அப்படின்ற விஷயமுமே கன்ஃபர்மேஷனுக்காண்டி உங்க மெயில் அட்ரஸ் இருக்கு இல்லையா, அதுல ஒரு மெயில் வந்திருக்கும். அதுல வந்திருக்கக்கூடிய லிங்க் இருக்கு இல்லையா, போர்ட்டல் 2 அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணும்போது தான் நீங்க பாஸ்போர்ட்டை அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல யூசர் ஐடின்னு இருக்கு இல்லையா, நீங்க அங்க என்ன யூசர் ஐடியை போட்டு ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டு அதை சப்மிட் அப்படின்ற விஷயத்த டைப் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறமா நியூ அக்கௌண்ட் ஹேஸ் பின் ஆக்டிவேட்டட் அப்படின்ற விஷயம் காமிச்சிருவாங்க. இப்போ உங்களுடைய அக்கௌண்ட் சக்சஸ்ஃபுல்லா ஆக்டிவே ஆயிருச்சு. கீழே கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஃபார் பாஸ்போர்ட் போர்ட்டலுக்காண்டி அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ்ல லாகின் ஐடி அப்படின்றது கேட்கும். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன லாகின் ஐடி கொடுத்தீங்களோ அதை கொடுத்துட்டு கீழே கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க இன்னொரு தடவை இந்த இடத்துல லாகின் பண்ண வேண்டியதா இருக்கும். அண்ட் அஃபிஷியல் சைட்டான்னு செக் பண்ணிக்கிட்டு இந்த ப்ராசஸை கண்டிப்பா பண்ணுங்க. ஸோ லாகின் ஐடி கொடுத்துட்டீங்க, கீழே பாஸ்வேர்ட் இருக்கு இல்லையா, அதை நீங்க கொடுத்து கேப்சாவை கிளியர் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா லாகின் சக்சஸ்ஃபுல்லா ஆயிருச்சு அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் பேஜ்ல பாஸ்போர்ட் டீடைல்ஸ் இருக்கு இல்லையா, அது கேட்பாங்க. மேல நீங்க இப்பதான் ஃப்ரெஷ்ஷா அப்ளை பண்ண போறீங்கன்னா அப்ளை ஃபார் த ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் இஷ்யூ பாஸ்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஹோம் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு அடுத்த பேஜுக்குள்ள போகும்போது நீங்க ஆல்டர்னேட்டிவ் 1 அப்படின்ற விஷயத்துல ஆன்லைன்ல பாஸ்போர்ட்டை அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க இல்லையா, அதனால ஆல்டர்னேட்டிவ் 1 அப்படின்ற விஷயத்துல கிளிக் ஹியர்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி ஆன்லைன்ல பாஸ்போர்ட்டை அப்ளை பண்ணலாம். அடுத்த பேஜ்ல ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா, ஃபார் ஆர்பிஓ செலக்ஷனுக்காண்டி நீங்க உங்களுடைய ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பேஜுக்குள்ள போகும்போது அப்ளிகன்ட் ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா கீழே டைப் ஆஃப் அப்ளிகேஷன் நார்மல் அண்ட் பாஸ்போர்ட் புக்லெட் அப்படின்றது நீங்க 36 பேஜஸ் கொடுத்தீங்கன்னா நார்மலா கம்மியான அமௌண்ட் மட்டும் தான் கேட்பாங்க ஃபார் அப்ளை பண்றதுக்காண்டி. நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்கும் பட்சத்தில் அப்ளிகேஷன் டீடைல்ஸ் அப்படின்ற இடத்துல தான் ரொம்ப முக்கியமா நீங்க கவனமா பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம், ஜெண்டர் அண்ட் டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், மேட்சுவல் ஸ்டேட்டஸ், சிட்டிசன்ஷிப் இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட பேசிக்கான விஷயத்தை கரெக்டா டைப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கீழே ஒரு சில டீடைல்ஸ் கேட்பாங்க, பேன் நம்பர் இஃப் அவைலபிள் அப்படின்ற விஷயமே. ஸோ நீங்க மேனிட்ரியா அவங்க என்ன கேட்குறாங்களோ ஸ்டார் போட்டு நீங்க அதை மட்டுமே செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு நீங்க ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க சப்மிட் கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் போனால் போதுமானது.
ஸோ இந்த பேசிக்கான டீட்டெயில்ஸை வந்து டைப் பண்ணிட்டீங்கன்னா அதே பேஜ்ல கீழே வந்து சேவ் மை டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து அக்ரி அப்படின்ற விஷயம் செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா சேவ் மை டீட்டெயில்ஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. அப்பதான் உங்க லாகினுக்குள்ள நீங்க வந்து என்னென்ன மாதிரியான ஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்க சப்மிட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஃபில் பண்ணிட்டு வர்றீங்களோ அதெல்லாம் சேவ் ஆயிட்டு இருக்கும் அப்படின்ற பர்பஸ்காண்டி தான் சேவ் மை டிராஃப்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்றது போய்க்கோங்க. நீங்க வந்து அடுத்த பேஜுக்குள்ள என்டர் ஆகும்போது ஃபேமிலி டீடைல்ஸ் அப்படின்ற பேர்ல ஃபாதர் மதர் நேம் அல்லது கார்டியன்ஸ் நேமை வந்து டைப் பண்ணி அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அப்படின்றதுல போகும்போது உங்களுடைய ரெசிடென்டியல் அட்ரஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கரெக்டா டைப் பண்ணி ஆகணும் வித் பின்கோடோட. அந்த மாதிரி நீங்க ஃபுல்லா டைப் பண்ணி பேசிக்கான இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்றதுல போனீங்கன்னா உங்களுடைய எமர்ஜென்சி கான்டாக்ட் அப்படின்ற விஷயம் கேட்பாங்க. ஸோ நீங்க உங்க அப்பா நம்பர் மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஐடென்டி வெரிஃபிகேஷனுக்காண்டி பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாஸ்போர்ட் ஆல்ரெடி ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்றது கேட்பாங்க. இல்ல அப்படின்ற பட்சத்துல நோன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இங்க வந்து ஆல்ரெடி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிருக்கீங்களான்னு கேட்டதுக்குமே நோன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய பேர்ல வந்து ஏதாவது கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் மூலியமா லா போயிட்டு இருக்கா, கேஸ் போயிட்டு இருக்கா அப்படின்ற விஷயம் கேட்பாங்க. ஸோ அப்படி ஒண்ணுமே இல்லை அப்படின்ற பட்சத்துல வந்து நோ அப்படின்ற ஆப்ஷன் ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அடுத்த பேஜுக்குள்ள கொண்டு போயிடும். இந்த பேஜ்ல வந்து நீங்க என்டர் பண்ண டீடைல்ஸை வச்சுக்கிட்டு உங்க பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் வரும். டீடைல்ஸோட காமிப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ப்ரூஃபை வந்து அப்லோட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஃபார் டேட் ஆஃப் பர்த்துக்காண்டி நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா ஆதார் கார்டு முறைக்கொண்டு எல்லா டீடைல்ஸுமே அங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க என்ன டாக்குமெண்ட் கரெக்டா வச்சிருக்கீங்களோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுலயே உங்களுக்கு காமிப்பாங்க என்னென்ன மாதிரி ப்ரூஃப் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து நம்ம பெய்டு சர்வீஸ் மூலியமா அப்ளை பண்ண ஆசைப்படுறீங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஜேபிஜே அப்படின்ற ஃபைல் மூலியமா எங்களுக்கு சென்ட் பண்ணால் போதுமானது. ஸோ ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் உண்டான ப்ரூஃப், அடுத்ததா பாத்தீங்கன்னா ரெசிடென்டியல் அட்ரஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு உண்டான ப்ரூஃப் நீங்க வந்து செலக்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணாலே அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் செலக்ட் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்றத காமிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கான நான் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். இங்க கீழே பாத்தீங்கன்னா ஃபார் ரெசிடென்டியல் அட்ரஸ்க்காண்டி ஆதார் கார்டு அண்ட் பேங்க் டீடைல்ஸ் அண்ட் டேட் ஆஃப் பர்த் அண்ட் சர்டிபிகேட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எல்லா விஷயத்திலையுமே ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஆனாலுமே நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயுமே எல்லா ப்ரூஃபுமே மேட்ச் ஆகணும் அப்படின்றதையுமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி போகும்போது கீழே வந்து அக்ரி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கண்டிப்பாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸை வச்சுக்கிட்டு ப்ரிவ்யூ அப்படின்ற செக்ஷனில் போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருக்கா அப்படின்ற விஷயத்த வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓகேன்னு கொடுத்தால் போதுமானது. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்றது வரும். மேலே வந்து அப்ளைடு ஃபார் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றதுமே காமிச்சிருவாங்க. இதுலேயே கடைசி ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா அப்லோட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ண வேண்டியதா இருக்கும் ஃபைல்ஸை வந்து. ஸோ ஒன்னா நீங்க வந்து அட்டாச் பண்ண மேலே வந்து காமிச்சுக்கிட்டே வருவாங்க. ஸோ அட்டாச்மெண்ட் டைப் அப்படின்னு இருக்கு இல்லையா, அங்க வந்து செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸை வந்து அட்டாச் பண்ணி ஆகணும் அப்படின்றத காமிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஆதார் கார்டு அட்ரஸ் ப்ரூஃபா வைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து ப்ராப்பரா இவங்க கேட்கக்கூடிய ஃபார்மேட்லயுமே சைஸ்லயுமே அப்லோட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷனையுமே அப்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அந்த ஆப்ஷனுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃபைல்ஸை வந்து அப்லோட் பண்ணி முடிச்சிருக்கீங்க அப்படின்றதுமே காமிப்பாங்க. நீங்கள் வந்து அப்லோட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்தில் வந்து மேலே ஜஸ்ட் பார்த்து நீங்கள் செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அடுத்த பேஜுக்குள்ளே நீங்கள் போகலாம். இங்கே வந்து நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்கு உண்டான ஏஆர்என் நம்பர் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க வித் நேமோட. பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அப்பாயின்மெண்ட் அண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்கக்கூடிய பேமெண்ட் அண்ட் அப்பாயின்மெண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணீங்கன்னா பே அண்ட் ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது இப்போ நீங்கள் பாஸ்போர்ட்டுக்காண்டி பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டை வந்து பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய இடத்த வந்து சூஸ் பண்ணி ஷெட்யூலுமே பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஆன்லைன் பேமெண்ட் மோட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன பேமெண்ட் மெத்தட் ஓகேவோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணி ஆகணும் அப்படின்றத வந்து காமிப்பாங்க. மோஸ்ட்லி 1500 அப்படின்ற ரேஞ்சுக்குள்ளே தான் வரும் அமௌண்ட் வந்து.
வந்து ஸோ இங்கே வந்து ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் இருக்கு இல்லையா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், கிவன் நேம், அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்றதுமே காமிச்சிருப்பாங்க. இங்கே அதை ஃபுல்லாக செக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து லொக்கேஷன் அப்படின்ற விஷயத்த வந்து இங்கே செலக்ட் பண்ணி ஆகணும். மேலே உங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும், லொக்கேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சா கோடை என்டர் பண்ணி நெக்ஸ்ட்னு கொடுக்கும்போது சைடில் வந்து உங்களுடைய ஏரியாவில் வந்து பாஸ்போர்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எங்கே இருக்குது, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து எங்கே விலக போகுது அப்படின்ற விஷயமே இதில் காமிப்பாங்க வித் அட்ரஸோட. அது வந்து ஓகேனா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்த பேஜில் கொடுப்பாங்க. வித் அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோ வருது, கான்டாக்ட் நம்பர் என்னது, அந்த அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா பே அண்ட் புக் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அங்கே வந்து பே பண்ணலாம். ஸோ நீங்கள் அங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு பே அண்ட் புக் அப்பாயின்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்ற ஃபெசிலிட்டிஸ் வந்து என்னென்ன பேங்க் மூலியமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றதுமே காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அதே இடத்துல வந்து ட்ராக் த பேமெண்ட் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணது வந்து சக்ஸஸ் ஆயிருச்சா இல்லை பெண்டிங்கில் இருக்கா அப்படின்ற விஷயத்தை செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் ட்ராக் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது இப்போ நான் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி பெண்டிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அப்படிதான் மோஸ்ட்லி இருக்கும். ஒரு 12 ஹவர்ஸ்க்கு அப்புறமா பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து சக்ஸஸ் ஆயிருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ பேமெண்ட் வந்து சக்ஸஸ் அப்படின்னு காமிக்குது இல்லையா, ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் சக்ஸஸ் ஆயிருச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. ஒருவேளை ஃபெயில்டுன்னு வந்துடுச்சுன்னா நீங்கள் திருப்பி பேமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக காமிப்பாங்க, லொக்கேஷன் இதுன்னு காமிப்பாங்க அண்ட் புக் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க உங்கள் பேமெண்ட் சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறமா. அப்படி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன டேட்டில் என்ன டைமிங்கில் உங்கள் நேம் அண்ட் ரெஃபரன்ஸ் நம்பரோட எல்லா விஷயங்களுமே ஓகேவா இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கனால் நீங்கள் வந்து ஷெட்யூலிங் டைமில் அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸை கொண்டு போகணும் அப்படின்ற விஷயத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாமே படித்து பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை வந்து கையோட கொண்டு போகிறது மட்டுமே இல்லாமல் இதில் வந்து பாஸ்போர்ட்டை அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்கு உண்டான ப்ரூஃபுக்காண்டி ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கு இல்லையா, இதையுமே கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போகணும். அப்படி பிரிண்ட் அவுட்டை எடுத்துட்டு போகும்போது இங்க பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சீங்க இல்லையா, அந்த ரிசிப்ட்டுமே இதுக்குள்ளேயே இருக்கும். அதையுமே உங்க சிஸ்டம்ல வந்து சேவ் பண்ணிக்கிட்டு இந்த ரிசிப்டையுமே கையோடு எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமிங்ல அந்த டேட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கலா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான சூப்பர் வீடியோல அடுத்தவங்களை பார்க்க போறது உங்கள் நண்பன் நாராயணன். தேங்க்யூ நண்பா.